ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சின்ன தலைப்பு, பொதுவாக ஒரு மனிதனுக்கு விந்தணுக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக விந்து அணுங்கிறது நம்ம ஒரு ஆண் வெளிப்படுத்தக்கூடிய விந்து திரவத்தில் ஏறத்தாழ மில்லியன் கணக்கான செல்கள் அதில் இருக்குது. இந்த செல்கள் எல்லாமே இந்த செமினல் ஃப்ளூயிட்னால் பைண்டு செய்யப்பட்டு ஒரு முறையான அமைப்பில் அதற்கு உணவு, ஊட்டம், தகுந்த இருப்பிடம், சரிங்களா, கிளைமேட்டில் வெளியில் வந்துச்சுன்னா இறந்து போயிடும். அதுக்கெல்லாம் ஒரு நியூட்ரிஷன் பண்ணி மாய்ஸ்சரைசிங் பண்ணி வெளியில் நம்ம உடம்பு வெளியில் தள்ளுது. அந்த அளவுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்து ஒரு கேப்சூல் மாதிரி வெளியில் தள்ளக்கூடிய அந்த திரவத்தில் ஏறத்தாழ மில்லியன் கணக்கான செல்கள் காணப்படுது. சரிங்களா? இப்போ நான் சொல்கிறது ஏனோதான இப்படி மருத்துவமனைகளில் மருத்துவ ஆராய்ச்சிகளை உள்ள குறிப்புகளை நான் சொல்லலை. உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற விந்தணுக்களில், விந்து திரவத்தில் விந்தணுக்கள் எவ்வளவு இருக்கணும்னு சொல்ல நோட்டிஃபிகேஷனில் அதை நான் இப்போ உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். பொதுவாக ஒரு விந்து அணு செல்லாக இருந்து டெஸ்டிக்ஸில் இருந்து முதிர்ச்சி அடைகிறதுக்கு 42 இருந்து 76 நாட்கள் ஆகும். இதுக்கு தான் நம்ம சொல்கிறது, அதிகமாக விந்து விரயம் பண்ணாதீங்க. உற்பத்தி நடந்துகிட்டே இருக்கும். அதுவும் எதில் உள்ள காலகட்டம்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வயது, அந்த ஹார்மோன் நேச்சர், நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள், உடற்பயிற்சிகள், தேக பயிற்சிகள், இதையெல்லாம் சார்ந்து தான் இந்த விந்தணுக்களுடைய இது காணப்படும். இதில் பார்க்கும் பொழுது இந்த விந்து திரவத்தில் நம்ம எதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறதெல்லாம் குழந்தை பேருக்காக காத்துட்ருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இது முக்கியமான ஒரு இது. இன்பத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு இது பதிவு இல்லை. இது அந்த குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவங்க. ஏன்னா இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இதில் பார்க்கும்போது நம்பர் முக்கியம். அடுத்து ஷேப்பு முக்கியம். இந்த அணு எப்படி இருக்குது, ஒத்த தலையா, ரெட்டை தலையா, சில நேரம் இப்போ இது உருண்டையாக இருக்கும், சில நேரம் நீளமாக இருக்கும், ரொம்ப நீளமாக இருக்கும், அந்த சில நேரம் அந்த பாடியும் இருக்காது, சில நேரம் டெய்ல் இருக்காது. அதே நேரம் அடுத்து மொட்டிலிட்டி பார்க்கும்பொழுது அது எப்படி இயங்கி நீந்தி போகுது, அந்த நீந்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு அந்த மூவ்மெண்ட் இருந்தால் தான் அது நீந்தி கருக்குழாயில் போய் நீந்தி ஃபெல்லோபியன் டியூப் வழியாக போய் அந்த கருமுட்டையை அடைந்து கரு உருவதலை நடந்து கொடுக்க வைக்கும். இந்த இயக்கம் எப்படி இருக்குது. அதே நேரத்தில் ஒரு பெர்சன்டேஜ் எத்தனை பேர், அதெல்லாம் அடுத்தடுத்து நான் சொல்லிட்டு வரேன், தொடர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. அடுத்து மார்ஃபாலஜி, அந்த ஷேப்பு எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லிட்டேன். அந்த மார்ஃபாலஜி இது செல்லு தானா, செல்லு பரவல் வேறு எது பஸ்ஸல்ஸ் இருக்குதா, ஆர்பிஐசி இருக்குதா, வேறு எதுவும் கேஸ்ட் செல்லு இருக்குதா, இது எல்லாத்தையும் கண்டுபிடித்து அந்த செல்கள்லேயே நார்மலான செல்கள் எப்படி இருக்குது, சில நேரம் தலைகள் அமைப்பு இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் சில நேரம் இரட்டை செல்களாக இருக்க வைக்கும், சில நேரம் இயக்கமே இல்லாமல் அந்த ஸ்லீப்லெஸ்னஸ்லேயே இருக்க வைக்கும். இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துடணும். சரிங்களா? இது எல்லாமே அந்த இதாக இருக்க வைக்கும். நார்மலாக வெளியேற்றக்கூடிய திரவத்தினுடைய விந்து திரவத்தினுடைய அளவு 1.5லிருந்து 7.6 ml. 7.6 ml இது உலக சுகாதார நிறுவனம் கொடுத்தது. ஆனால் ப்ராக்டிக்கலில் அந்த மாதிரி யாருக்கு வருதுங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். மினிமம் 1.5க்கே நம்ம ஆள் மண்டி போட்டு ரொம்ப சிரமப்பட்டு தான் அதை எடுக்கிறாங்க. இளம் வயது உள்ளவன்னு நான் கவலைப்பட சொல்லலை. ஓரளவு அந்த குழந்தை இல்லாமல் இந்த ஒலிகோஸ்பெர்மியா, அசோஸ்பெர்மியா உள்ள கேஸுகளுக்கு தான் நான் சொல்லக்கூடியது. ஏறத்தாழ நான் சராசரியாக பார்க்கும்பொழுது 1.5 ml இருந்து 3 ml வரைக்கும் தான் கொஞ்சம் ஓரளவு நார்மல். 4 mlனாலே ஒரு மிச்சமான அளவு தான். சரிங்களா? வெளியில் கசியக்கூடிய அளவு போல் இருக்கக்கூடிய ஒரு இது. 1.5லேருந்து 7.5 ml உலக சுகாதார நிறுவனத்தோட இது கணக்கு. எவ்வளவு அளவு எண்ணிக்கை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 39 இருந்து 928 மில்லியன் அளவு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த 928 மில்லியன் யாருக்குமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதிரி சில ரேரான கேஸுகளுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நம்ம ஆளுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த இன்னொரு கணக்கு ஒன்று சொல்கிறேன்.
அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை அளவில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏறத்தாழ வந்து ஒரு எம்எல்லுக்கு 10 மில்லியனுக்கு குறைஞ்சிருந்துனாலே அவங்களுக்கு வந்து அசூஸ்பெர்மியா அல்லது ஒலிகோஸ்பெர்மியா அந்த மாதிரியான கேட்டகரியில் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த கான்சன்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு அளவு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு எம்எல்ல வந்து எத்தனை அளவு இருக்கலாம் அப்படிங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணும் பொழுது ஏறத்தாழ 15லிருந்து 259 மில்லியன் பெர் எம்எல்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போ நம்ம வந்து கணக்கில் பார்க்கும் பொழுது ஒரு 4 எம்எல் வந்து ஒரு மனிதனுக்கு 3 எம்எல்னு வைங்களேன். அப்போ ஏறத்தாழ 45 மில்லியன் போல் வந்துடும். அப்போ ஓரளவு நீங்கள் இந்தியன்ஸு வந்து சராசரியாக ஒரு 65 மில்லியன் இருந்தாலே நம்ம நார்மல்னு சொல்லிடுறோம். ஆனால் உண்மையான நிலவரம் வந்து 928 மில்லியன் வரைக்கும் வரணுங்கிறது யாரோட உலக சுகாதார நிறுவனத்தோடைய ஒரு சரிங்களா. அதே நேரத்தில் வந்து இந்த டோட்டல் நம்பர் இதில் வரும்போது வந்து 40லேருந்து 80% வந்து அதில் வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு இருக்கணும். எல்லா செல்லும் உயிரோடு இருக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. அதில் வந்து ப்ராக்ரஸிவ் மூமெண்ட் வந்து நல்லா செயல்பட்டு நீந்தி போகக்கூடிய உள்ள அமைப்பில் இருக்கிறது வந்து 32லேருந்து 75 மில்லியன் செல்கள் பெர்சன்டேஜ் வந்து அதில் இருக்கணும். அப்போ வந்து ஏறத்தாழ வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதில் வந்து நம்ம 928 வந்து இருக்காது, 1000ங்கிற மாதிரி நம்ம வச்சோம்னா 750 மில்லியன் வச்சுக்கிறணும் அல்லது 320 மில்லியன் வந்து நம்ம வச்சுக்கிறணும். ஆனால் நம்ம ஆளுகளுக்கு என்ன சொல்லிகிட்ருக்கோம், 65 தாண்டதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு இருக்குது. அதே நேரத்தில் வந்து நல்ல இந்த மாதிரி ஒரு இதில் வந்து மார்ஃபாலஜிக்கலாக வந்து என்ன பார்க்கும்போது 4லேருந்து 45% வரைக்கும் வந்து ஒரு நல்ல மார்ஃபாலஜிக்கலாக இருக்கணுங்கிற மாதிரி இதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் தான் இந்த ஒரு செல்லு நல்லா இருந்தாலே நீந்தி போய் நம்மளுக்கு வந்து வரக்கூடிய ஒரு இதில் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்குது, கருத்தரிக்கக்கூடிய ஆற்றல். இதில் வந்து வரும்பொழுது பார்த்திங்கன்னா 10 மில்லியன் வந்து பெர் எம்எல்லுக்கு வந்து குறைஞ்சிருச்சுனாலே நம்மளுக்கு வந்து அது வந்து ஒலிகோஸ்பெர்மியா அசூஸ்பெர்மியா அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் வந்து வரக்கணும். அதே நேரத்தில் வந்து லிக்விகேஷன் வந்து வந்து முக்கியமான ஒரு நம்ம வெளியில் விழுகும்போது எப்படி இருக்கும், ஜெல்லி மாதிரி செவ்வரிசி மாதிரி விழுகும், நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்க்கும்போது தண்ணியாக மாறிடும். இது வந்து மாறக்கூடிய நேரம் வந்து ஏறத்தாழ 15லேருந்து 20 மினிட்ஸ்க்குள்ளே வந்து இருக்கணும். அதே நேரத்தில் வந்து ஆண்களுடைய அந்த பிஹெச் அளவு இருக்குல்லையா, உடம்போடைய அந்த அமில காரத்தன்மை வந்து 7.2லேருந்து 7.8க்குள்ளே வந்து இருக்கணும். இந்த அளவு போல் இருந்தால் தான் ஒரு நார்மலான ஒரு நல்ல விந்தணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து அதுக்கு வந்து கிடைக்க வைக்கும். சரிங்களா. இது வந்து இந்த அளவுக்குள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்பெர்ம் ரிப்போர்ட் வந்து எப்போவெல்லாம் பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 நாளைக்காவது நம்ம வந்து ஆப்ஸ்டென்ட்டாக இருக்கணும். இதில் நம்ம பெரும்பாலும் செய்யக்கூடிய ஒரு தவறு வந்து கலெக்ஷனில் வந்து இது வந்து தவறுதல் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கலெக்ஷன் நடக்கும்போது அந்த டியூப்பில் விழுகிறதோ அல்லது அந்த கப்பில் இருந்து மிஸ் ஆகி விழுகிறதோ இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இதில் இருக்கக்கூடியது. குறைந்தபட்சம் 3 நாளில் நம்ம வந்து உடலுறவு பண்ணாமல் விந்தணுவை எடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து அதனுடைய இதை வச்சுட்டு ஒரு 15 நாளைக்கு இடையில் வந்து இன்னொரு டெஸ்ட்டு வந்து எடுத்து வந்து பார்த்துக்கலாம். இவை அனைத்தும் ஒரு தகுதி வாய்ந்த மருத்துவர் முன்னிலையே மேற்பார்வையில் தான் நடக்கணும். சரிங்களா. நீங்களாக போய் டெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றது வந்து சால சிறந்தது வந்து கிடையாது. சரிங்களா. அப்போ இதுலேயும் இன்னும் சில இதுகள்லாம் இருக்குது. பிஹெச் டெஸ்ட்டுன்னு சொன்னோம்னா அதில் லிக்விகேஷன் மாதிரி வந்து ஃப்ரக்டஸ் டோஸ்லாம் இருக்குது, அதில் நம்ம வந்து சொல்லலை. இப்போ வந்து விந்தணுக்கள் வந்து எவ்வளவு இருக்கலாங்கிறத நான் சொல்லிட்டேன். இது வந்து உலக சுகாதார நிறுவனத்தினுடைய ஆய்வறிக்கையின் பிரகாரம் தான் நான் சொல்லியிருக்கேன். நான் உங்கள் டாக்டர் குமார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணி தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.